ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நட்ஸ் எல்லாம் வந்து தனியாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறலாங்க. நான் வந்துட்டு முந்திரியும் திராட்சையும் சேர்த்துருக்கேன். அளவுலாம் வந்துட்டு உங்களோட இஷ்டம் தாங்க. இந்த நட்ஸு சேர்க்குறது மட்டும் பாருங்கள். லைட்டாக அந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமேட்டு முந்திரி வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே நெய்யிலே வந்துட்டு திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். திராட்சை வந்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி புஷ்ஷுன்னு ஆகும். அதுக்கப்புறமேட்டு உடனே எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறமேட்டும் வதக்குனீங்க அப்படின்னா லைட்டாக கருக ஆரம்பிச்சிடும். இப்போ அதே நெய்யிலே வந்துட்டு 1 கப்பு ரவையை வறுத்துக்கரலாம். இந்த வறுத்த ரவைன்னு இருந்தாலுமே இந்த மாதிரி நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுப்பை வந்து நல்லா சிம்மிலே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த வாசனை வரும். அந்த நெய்யிலே வறுக்கும்போது சூப்பராக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக வறுத்த ரவை அப்படின்னு இருந்தாலுமே லைட்டாக அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம்னாலும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறலாம். நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்கிறீங்கனாலுமே வறுத்த அந்த ரவை பாத்திரம் இருக்கும்ல அதோடையே வைக்காதீங்க. கீழே வந்துட்டு கருக ஆரம்பிச்சிடும். அதனால் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறலாம். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிளாஸு இல்லை பவுலு கப்பு எதில் அளக்குறீங்களோ அதே அளவில் எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க. இப்போ தண்ணியில் 1 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு கேசரி பொடி இருக்கும்ல அது சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ரெட் கலர் இருந்தால் ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லோ கலர் இருந்தாலும் எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம்ல ரவை அதை வந்துட்டு ஒரு கையில் இந்த மாதிரி கொட்டிக்கிட்டு ஒரு கையில் இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்து ஃபஸ்ட் டைம் போடும்போது பத்திரமா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். அதனால் கையில் தெரிச்சாலும் தெரிக்கும். போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாதி வரைக்கும் ரவை வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி எல்லாமே வற்றினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. கிண்டி விடும்போது இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஆப்போசிட்டில் வச்சு முடிஞ்ச வரைக்கும் கட்டி விழுகாது. ஏன்னா நம்ம வறுத்துருக்கோம். இருந்தாலும் கட்டி விழுந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லவே இல்லை. இந்த டைமில் ஜீனி சேர்த்துக்கிறலாம். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும். இன்னும் ரொம்ப தித்திப்பாக இனிப்பு வேணும் அப்படின்னா 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு ஜீனி கூட சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள் 3/4 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன். இது வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ ஜீனி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மிலே வச்சு செய்யுங்க. ஜீனி எல்லாமே நல்லா இலகினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம். நான் வந்துட்டு ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். அதோடு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டே நட்ஸு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டைமில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது உடனே எல்லா நெய்யும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த கேசரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சினதுக்கப்புறமேட்டு தான் அடுத்தடுத்து நெய் சேர்க்கணும். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கிண்டி விடும்போது இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இலக்கமாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா எவ்வளோ நேரம் ஆறி போனாலுமே நல்லா உடனே செஞ்சது மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா இஞ்சினதுக்கப்புறமேட்டு நெய்யெல்லாம் நல்லா இழுத்ததுக்கப்புறமேட்டு ஃபைனலாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கேசரி வந்து ஃபெயிலியர் ஆகாது, சூப்பராக வந்துடும்.
செம்மையாக இருக்குல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா நெய் ஊற்றி கிண்டி விட்டுட்டு இறக்கி விட்ருங்க. அவ்வளோதாங்க, பஞ்சு போல் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பக்கெட்னு